வெல்கம் டு எஸ்எஸ் ஸ்டடீஸ் நோட்ஸ். 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் எக்ஸாம்பிள் 5.30 தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த கொஷினை பாருங்கள். ஃபைண்ட் த ஸ்லோப்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்லோப்பை கண்டுபிடிக்கணுமா? ஒரு ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷனை கொடுத்துருக்காங்கம்மா. 6x + 8y + 7 = 0ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஈக்குவேஷனை வச்சு தான் நம்ம ஸ்லோப் கண்டுபிடிப்போமா? இப்போ எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷினில் இருக்க ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷன் இருக்குல்லம்மா, அதை எடுத்து எழுதிக்குங்க. சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் 8y + 7 = 0. இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படியே எழுதிக்கணுமா. ஸ்லோப் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னன்னா, ஸ்லோப்னா நம்ம எம்னு எழுதிக்கலாம். = கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய். இதுதான் ஸ்லோப் கண்டுபிடிக்கிற ஃபார்முலாப்பா. இங்கே மைனஸ்னு கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ மைனஸ் எழுதிடுங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்குது. அப்படின்னா எக்ஸுக்கு பக்கத்தில் இருக்க நம்பரை தான் கோஎஃபிஷியன்ட் சொல்லுவோம்மா. எக்ஸுக்கு பக்கத்தில் என்ன இருக்குமா? 6 இருக்கா? அப்போ அந்த 6ஐ எடுத்து எழுதிக்குங்க. பை இருக்குது, இங்கேயும் பை போட்டுக்கணுமா. இங்கே என்ன இருக்குது பாருங்கள், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் இருக்குது. அப்போது ஒய்க்கு பக்கத்தில் இருக்க இந்த கோஎஃபிஷியண்ட்டை தான் சொல்கிறாங்க, நம்பரை தான், இந்த நம்பரை தான் சொல்கிறாங்கம்மா. அப்போ இந்த 8 எடுத்து இங்கே போட்டுக்குங்கப்பா கீழே. நெக்ஸ்ட்டு இது ரெண்டுமே நம்மளால் அடிக்க முடிஞ்சதுன்னா, டிவைட் பண்ண முடிஞ்சதுன்னா டிவைட் பண்ணி எழுதிக்குங்கம்மா. நம்மளுக்கு 6ம் 2 டேபிளில் வரும், 8ம் 2 டேபிளில் வருமா. 6 எத்தனை டைம்ஸ் வரும் 2 டேபிளில்? 3 டைம்ஸ் வரும். 8 எத்தனை டைம்ஸ் வரும்? 4 டைம்ஸ் வரும். இப்போ மைனஸ் சிம்பிளை அப்படியே போட்டுக்கணும்ப்பா. -3/4. ஸ்லோப்னு எடுத்து எழுதிக்கணுமா.